பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தலாயிபுன் நிசா, பெண்களிடத்தில், அதாவது உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் மனம் விட்டு விளையாடுங்கள் என்று சொல்வார்கள். இத்தகில்லாக ஃபின் நிசா, பெண்களின் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். அன்பு சகோதரர்களே, ஒரு சூழ்நிலை எப்படி நிலவிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால், ஒரு 40 வயசை தாண்டிடுச்சுன்னு சொன்னால், ஒரு கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்களுக்கு 40 வயசை தாண்டிடுச்சுன்னு சொன்னால் ஒரு பெரிய கேப், இடைவெளி விழுந்து விடுகிறது. பிள்ளைங்க பார்ப்பாங்க, சமூகம் நம்மளை தப்பாக நினைக்கும், நம்மளை பார்த்துக்கிட்டு நம்மளை குறைத்து மதிப்பிடுவாங்கன்ற அந்த ஒரு தவறான ஒரு மாயை உள்ளத்தில் தோன்றி அவங்களுடைய காதல்களுக்கு மத்தியில் பெரிய அளவுக்கு இடைவெளி விழுந்து விடும். சகோதரர்களே, சகோதரிகளே, இது கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அற்கொடையாய் தந்த வரம் நமக்கு கிடைக்கக்கூடிய மனைவியும், அதே போல பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய கணவனும், தன்னுடைய உள்ளத்தின் அழுத்தத்தில் ஏற்படக்கூடிய ஒரு 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 கொடூரமான உணர்வுகளை கூட வடித்து, வார்த்தையாக வடித்து பெண்களிடத்தில் அல்லது ஆண்கள் மனைவியிடத்தில் சொல்லும்போது அந்த கொடூர உணர்வுகள் என்ன செய்யணும்னு சொன்னால், எந்த அளவுக்குன்னு சொன்னால், மன அழுத்தம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது தற்கொலை வரைக்கும் தூண்டிடும். அப்போ அந்த மாதிரி எண்ணங்களுக்கு வடிகால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கணவனும் மனைவியும் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்த ஒரு வரத்தை கோரமாக மாத்துறதா? உங்களுக்கு யார் சொன்னது? பிள்ளைங்க பார்த்துருவாங்க, சமூகம் பார்த்துரும், அதனால் நம்ம கொஞ்சம் கேப்பாக தான் இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு யார் சொன்னது? அத்துமீறிய செயல்கள், மனதை பாதிக்கக்கூடிய செயல்கள், பிள்ளைகளுடைய அந்த மனதை வேறு விதமாக கற்பனை செய்யக்கூடிய செயல்கள் மட்டும்தான் உங்களுக்கு கூடாதே ஒழிய, அந்யோன்யமாக நீங்கள் இருப்பதில், காதலோடு நீங்கள் இருப்பதில் எந்த தடை கிடக்கிறது? இன்னும் சொல்ல போனா, ஒரு கணவனாக இருக்கக்கூடிய நீங்கள் மனைவியிடத்தில் ஆசையாக பேசுவதும், நேசமாக பேசுவதும், கண்ணியமாக பேசுவதும், அன்பொழுக பேசுவதும், காதலோடு பேசுவதும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய உங்களுடைய மகனுக்கு என்ன உணர்வு ஏற்படுத்தும்னா, இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மனைவியிடத்தில் இப்படி பேசணும். ஒரு பெண் ஒரு தாயானவள்கிட்ட இது போல காரியங்கள், கணவரிடத்தில் கண்ணியமாக பேசுவதும், அன்பாக பேசுவதும், காதலோடு பேசுவதும், நேசமாக பேசுவதையும் பார்த்தாள்னு சொன்னா, நம்முடைய கணவரிடத்தில் நம்ம இப்படி நடக்கணும்ன்ற அந்த எண்ணம் தானே ஏற்படும். அப்படி எதுவும் ஹதீஸ்ல உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி தடை எதுவும் இருக்கிறதா? 40 வயதுக்கு மேல ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதுவும் தடைகள் இருக்கிறதா சகோதரர்களே, சகோதரிகளே? இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஒரு மடியில படுத்து கிடப்பதனாலேயோ, கனவு மனைவியுடைய கைகளை பற்றி கொண்டு பேசுவதனாலேயோ, அல்லது வேறு விதமாக அவர்களை நேசத்தோடு காதலோடு பார்ப்பதாலேயோ எந்த பாதிப்பும் ஏற்படாது. இன்னும் சொல்ல போனா, சின்ன சின்ன குறும்புகள் இருக்குது பாருங்க, சின்ன சின்ன குறும்புகள் மனைவியினுடைய உள்ளத்தை ரொம்ப சந்தோஷப்படுத்தும், ரொம்ப சந்தோஷப்படுத்தும். அவங்களுடைய அன்பை அதிகரிக்கும், காதலை அதிகரிக்கும். அல்லாஹ் தந்த பெரும் அருட்கொடை அல்லவா? இப்படியெல்லாம் நீங்க இருக்கும்போது அவ மன உணர்வுகள் ஏன் காயப்படுது? நீங்க மனைவியை மதியுங்கள் அப்படின்னு சொன்னா அவங்கள பாத பூஜை பண்ண சொல்லல, அவங்களுக்கு நீங்க சமையல் கட்டில் உதவி பண்றதுக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய உணர்வுகள் என்ன அப்படின்றத பார்க்கணுமா இல்லையா? அட்லீஸ்ட் அவங்க பேசக்கூடிய பழக்கம் உள்ளவங்க, பெண்கள் ஆண்களை விட ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய பழக்கம் உள்ளவங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்திய அந்த இயல்பு தன்மை கெடாமல் நீங்க அவங்கள்ட்ட மனம் எடுத்து பேசணுமா இல்லையா? தஹஜ்ஜுடைய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை தொழுது முடித்து விட்டு ஆயிஷா நாயை பார்த்து சொல்லுவாங்க, கல்லிமி ஆயிஷா, ஆயிஷா பேசு பேசு, பேசிக்கொண்டே இருந்து சொல்லுவாங்க. அப்ப இந்த அளவுக்கு ஒரு ஒருமித்த தம்பதிகளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயும் வாழ்ந்தது எதனாலன்னு நினைக்கிறீங்க? அவங்க நபின்றதுனாலயா? இல்ல சகோதரர்களே, அவர்கள் சிறந்த கணவன் என்றதுனாலதான், சிறந்த மனிதன் என்றதாலதான். சிறந்த நபி நமக்குத்தான். ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு நபியாக இருந்தாலும் அவங்க சிறந்த கணவராக இருந்தாங்க. அதை நம்ம பார்க்கணுமா இல்லையா? 40 வயதுக்கு மேல அவளை ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றதும், ஆரம்ப நேரத்தில் எவ்வளவு காதலோடு இருந்தோம், கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அந்த காதல் எங்க போச்சு? 40 வயசுக்கு மேல அந்த காதல் எங்க போச்சு? 30 வயசை தாண்டும் போது எதுக்கு பிரச்சனை வெடிக்குது? இப்ப நீங்க
அழகான முறையில் காதலோடு அன்போடு நேசத்தோடு இருக்கும்போது அந்த மனைவி உங்களை விட்டு கொடுப்பாளா? எந்த கட்டத்திலும் அவ உங்களுக்கு மாறு செய்வாளா? நீங்க பேசுறதே இல்லைன்னும் போது காதலுக்கு என்ன வேலை அந்த இடத்துல? பணம் 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 என்று பணமாக சுட்டி கொண்டிருந்தீர்கள் என்றால் மனம் இருக்கிறதே, அந்த மனதை யார் பார்ப்பது? தவறான பழக்க வழக்கங்களுக்கு பெண்கள் காரணமாக ஆவதும், தவறான ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்றதுக்கு காரணம் என்ன? இந்த பேச்சு இல்லாமைதான். ஆண்களை விட பெண்களுக்கு அல்லாஹ் இயல்பு தன்மையிலேயே பேச்சு அதிகமாக கொடுத்திருக்கிறான். நாம ஒரு வார்த்தை சொல்லுவோம், 9 வார்த்தை சொல்லுவா. அப்ப அதுக்கு தக்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணுமா இல்லையா? அதுதானே ஒரு சிறந்த தம்பதிக்கு எடுத்துக்காட்டு, அந்த காதலுக்கு எடுத்துக்காட்டு. அப்படி இஸ்லாத்தில் எதுவும் தடை இருந்தா பரவாயில்லை. நீ மனைவியோடு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் அப்படி இருக்கணும், அதுக்கு மேல அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்கேயாவது குர்ஆன் இருக்கிறதா, ஹதீஸில் இருக்கிறதா? அதை நம்ம பார்க்க வேண்டாமா? மனமை மாற்றிக்கொள்ளுங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே. மனைவி என்பவள் நமக்கு அல்லாஹ் தந்த பெரும் வரம். அந்த வரத்தை கோரமாக மாற்றி விடாதீர்கள்.